எல்லா துதிகளுக்கும் மகிமைகளுக்கும் பாத்திரமாக இருக்கிற பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சதா காலங்களிலும் எந்நாளும் துதி கனம் மகிமை உண்டாவதாக. Forever and ever, the God's name be glorified. Glory be to God the Father, God the Son, and God the Holy Spirit. Amen. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பலமுள்ள ஒரு ஆசீர்வாதம் உள்ள நாள் நாம் ஒன்று அணைத்திருக்கிறோம். கர்த்தரை துதிப்பதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக, நம்முடைய ஆஸ்திகளையும் சம்பத்துகளையும் சுகமும் பலனும் அவர் கையில் இருக்கு. அப்படின்னாலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற, வரங்களை வல்லமைகளை பெற வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Good evening, my dear brothers and sisters in Christ. I welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ. I greet you, I welcome you all for this evening Lockdown Family Prayer Fellowship. On behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House, I greet you, I welcome you all. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த பொது முடக்க கூட்டத்தின் குடும்ப ஆராதனைக்கு, மாலை ஆராதனைக்கு வரவேற்கிறேன். விடுதலையின் ஜெப வீட்டிலிருந்தும், விடுதலையின் ஊழியர்கள் சார்பிலிருந்தும், ஊழியர்கள் சார்பிலிருந்தும் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். Let's close our eyes and look unto God for a minute. எங்கள் தேவைகளை சந்திக்கிற, எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற, சுவாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிற, பலனையும் சத்துவத்தையும் நிரப்பி இருக்கிற, அதிசயங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிற அன்பு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுத்து கொண்டு இந்த நாளிலே அவரை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை தெரிந்து கொண்டபடினாலே அவருடைய நாமத்திற்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். தேவனே, இந்த நல்ல வேளையிலே எங்களை இணைத்திருக்கிறீர். ஒரே குடும்பமாய் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும், உம்முடைய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாகவும், உமது மகிமையை நாங்கள் மகிமை சிறக்க பண்ணும்படியாகவும், ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாகவும், உம்முடைய தூய திட்டத்தின்படி, தூய வழிநடத்தின்படி நாங்கள் அனைத்தும் செய்யும்படியாகவும் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். எந்த நாளிலும் யார் யாரெல்லாம் வர வேண்டுமோ, பங்கு பெற வேண்டுமோ, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் பெற வேண்டுமோ, விடுதலையும் சுகமும் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையிலே அவர் அனுபவிக்க வேண்டியமோ அவர்கள் எல்லாம் அழைத்துக் கொண்டு விசுவாசிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு ஆராதனையை ஜூம் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கிற, அனுபவிக்கிற, யூடியூப் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற, அனுபவிக்கிற உம்முடைய தாசர்களையும், உம்முடைய பிள்ளைகளையும், உம்முடைய மக்களையும் நீர் தொட்டு ஆசீர்வதியும். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தினர்கள் அனைவரையும் நீர் அன்றை பாதுகாத்தருளும். உம்முடைய சிங்காசனத்தின் கீழ், ஆளுகையின் கீழ் நாங்கள் இருக்கிறபடினால் ஆண்டவரே, நாங்கள் உண்மை போற்றிக் கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் எங்களை பார்த்துக்கொள்ள விசுவாசிக்கிறோம். பலப்படுத்துங்க. முழு ஆராதனை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எந்த ஒரு இன்டர்நெட் டிலேவோ, லேட்டன்சியோ இல்லை இன்டர்நெட் கட்டோ இல்லாதபடிக்கு எல்லா எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் எல்லாம் நேர்த்தியாக அழகாக போக முடியாது. உங்களுடைய வார்த்தை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். கிருபை செய்யுங்க. பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்க எஞ்சியுள்ள பிதாவே, ஆமென். Praise the Lord. முதல் கவியை சேர்ந்து பாடுவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம், ஆசீர்வாதங்களை வரங்களை பெற்றுக்கொள்வோம். Let's sing the first song, glorify God. Let's sing and praise Him and adore Him and receive the best of blessings from Him. There is far, far the working of the land. There is far, far wonder working in the precious blood of the Lamb. There is far, far wonder working in the blood of the Lamb. There is far, far wonder working in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை
இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். We are washed in the precious blood of Jesus, which has more power than any other thing in this world. We are washed, we are cleansed, we are purified, and God has turned out to be holy at this moment. Praise be to God. கழுவப்பட்டிருக்கிறோம் அவர் இரத்தத்தினாலே, முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறோம், சொஸ்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை வெளிப்படுத்துகிறார். உறுதியாய் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இயேசுவின் இரத்தத்தை அல்லாமல் இந்த உலகத்தில் வேறு எதுவும் வல்லமையுள்ள காரியமாக இருக்க முடியாது, இல்லவே இல்லை. கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம். துதி ஆராதனை, ஒரு முழு ஆராதனையை நாம் தேவனுக்கு நாம் படைக்கும் பொழுது கர்த்தர் அதிலே பங்கு பெறுகிறபடினாலே நம்முடைய இருதயத்தின் ஆழத்தின் சிந்தனைகளை அவர் அறிவார். When we take part in a service, he sees how much we are towards him, looking onto him, thinking onto him, because he knows our thoughts, he knows our actions, he knows our deeds. துதிகளோடு ஆராதனை செய்யும் பொழுது, மகிமையாக அவர் நாமத்திற்கு நாம் துதிப்பாடும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். சாட்சியின் வாயிலாக நாம் சொல்லும் பொழுது அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். செய்தியின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிற பாடங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிதும் ஒரு உற்சாகமுள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. When we listen to the word of God, when we happen to say a testimony to glorify God, when we sing with praises to adore him, to worship him, that's the biggest blessing that God has given us. Many have not had the chance. Today, a close friend of mine who happens to be a French teacher who was working along with me years back, her husband is no more. She has 2 kids to take care of. And today, her mother was the biggest support for her. Today, she's no more. And my friend is totally shattered. என்னுடைய கூட வேலை செய்த ஒரு அருமை பிரெஞ்சு ஆசிரியை, ஏற்கனவே கணவனை இழந்தவர்கள், 2 பிள்ளைகளோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, அவர்களுக்கு துணையாக ஒரு தாய் இருந்தார்கள். இந்த நாளிலே சுகவீனப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. திரும்பி உடம்பு சரியில்லைன்னு திரும்பி வீட்டுக்கு வந்தாங்க. திருப்பி சாப்பிட்டாங்க. லூஸ் மோஷன் ஆகுதுன்னு பாத்ரூம் போனாங்க. அங்கேயே வழுக்கி விழுந்துட்டாங்க. ஆனால் டாக்டர் டெஸ்ட் பண்ணும்போது கோவிட் பாசிட்டிவாக இருந்ததுனால பாடி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னுடைய ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்ன காரணியம், ஒரு வேளை நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன், அம்மா இங்கே இருந்திருப்பாங்க, நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன், இன்னைக்கு அம்மாவுடைய பாடி கூட எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க. கர்த்தர் நம்மளை ஸ்திரமாக வைத்திருக்கிறார். நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும், துதித்து பாட வேண்டும். துதிக்க துதிக்க அவருடைய துதிகளுடைய வாயிலிருந்து புறப்பட சாத்தான் கொண்டு வருகிற, பிசாசான் கொண்டு வருகிற எந்த ஒரு கெட்ட ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி கர்த்தர் கிருபை செய்வார். என்னோடு சேர்ந்து பாடும்படியாக அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான நாள், அவரை துதிப்பதற்கு, ஸ்தோத்தரிப்பதற்கு. மகிமையோடு நாம் துதிக்க போகிறோம். அவருடைய நாமத்தை நாம் புகழப் போகிறோம். ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறோம். தெரிந்த பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். It's a known song, it's a Tamil song. Let's sing and glorify God. Sing and praise with adoration to proclaim the best of blessings. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே
ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். இன்று இரவு கர்த்தர் நம்ம சந்திக்க வருவார் என்றால் இந்த நிமிடம் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்க வேண்டும். Today we are living and we're going to praise God till our life parts, till our breath stops. Tonight if Jesus is going to come, we need to say, Lord, I was praising you. Let's sing. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். இன்று இரவு கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது சொல்லலாம், ஆண்டவரே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதித்துக் கொண்டிருந்தேன் என்று சொல்லிக் கொள்ளலாம். ஆமென். Hallelujah. If tonight is going to be the day that God is going to come, His second coming is going to be there, we can proudly say, Lord, till my last breath, till my last moment, till my last life, I was praising you, I was adoring you. Glory be to God. Amen. Hallelujah. Responsible psalm for today is Psalm 115 verse 1 to 18. Please read and get the God's blessings for you and your family, a special anointing during this pandemic season and situation. சங்கீதம் 115 அதிகாரம் 1-18 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் மாறி மாறி வாசிக்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவன் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுமாறு, இந்த கொள்ளை நோயில் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மளை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுமாறு, பாதுகாத்துக் கொள்ளுமாறு விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தம், உமது சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்துக்கு மகிமை வர பண்ணும். அவர்களுடைய தேவன் எப்போதும் அங்கே என்று புறஜாதிகள் சொல்வார்களாக. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சுத்தமானவை யாவையும் செய்கிறார். அந்த இடத்துல மாட்டோம். வேற என்ன பண்ண பேக்கிங் சொல்றீங்களா? அவைகளை பண்ணுகிறவர்கள், அவர்களை நம்புகிறவர்கள் யாவரும் அவர்களைப் போல இருப்பார்கள். இஸ்ரேலின் அவர்களுடைய விக்கிரகங்களை வெள்ளியும் பொன்னியும் மனுஷனுடைய கை வேலையாய் இருக்கிறது. அவர்களுக்கு வாயிருந்தும் பேசாது, அவர்களுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவர்களுக்கு காது இருந்தும் கேளாது, அவர்களுக்கு மூக்கு இருந்தும் மோராது, அவர்கள் கை இருந்தும் தொடாது, அவர்களுக்கு கால் இருந்தும் நடாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. ஆமா, கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்றது?
அவைகள் பண்ணுகிறவர்கள் அவர்களை நம்புகிறவர்கள் யாவரும் அவர்களைப் போல இருக்கிறார்கள். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவன் கர்த்தரை நம்புகிறான், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். இவைகளை பன்னீர்கள் ஐடியில இருந்தாங்க இல்லையா? தெரியல, நான் எங்கேயோ பார்த்தேன். கர்த்தரை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகின்ற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளையும் வாக பண்ணுவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வாதிக்க பண்ணுவார். அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தாவே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். வானத்தையும் கர்த்தருடைய மனுஷனுக்கு கொடுத்தார். மரித்தவர்களுக்கும் மௌனத்தில் இருக்கின்ற அனைவரும் கர்த்தரை துதியுங்கள். நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமை சகோதரர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வாக்கியத்தையும் வாசிக்கும் பொழுது அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இந்த குடும்பங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். மென்மேலும் அவர்கள் வைத்திருக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்ற காலத்திலே குடும்பத்திலே ஒரு நல்ல ஒரு கல்யாண சூழல் கர்த்தர் அமைத்து கொடுப்பார். கர்த்தருடைய ஒரு பிள்ளையை கர்த்தர் அந்த இடத்துல அனுப்பி வைப்பார். இன்னும் அவர்களுடைய தேவைகளை சந்திப்பார். எல்லா அரண்களையும் எல்லா வகையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் குடும்பத்திலே கட்டளையிடுவார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வசனங்களை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். I thank and glorify God for these wonderful words. Second song, it's a known song. Let's sing and glorify God. It's an English song. ஒரு ஆங்கில பாடல் சேர்ந்து பாடித்தேன் நாம் மையப்படுத்துவோம். கர்த்தரை மையப்படுத்துவது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தலையாய கடமையா இருக்கிறது. It's a bound duty for us to praise God, to worship Him, to adore Him, and to sing His praise. Let's sing and glorify God together. Step into the water, get out a little bit deeper, wet your feet in the water of His love. Oh, step into the water, get out a little bit deeper, come join angels singing praises to the Lamb of God. Step into the water, get out a little bit deeper, wet your feet in the water of His love. Oh, step into the water, get out a little bit deeper, come join angels singing praises to the Lamb of God. It's time we the people stand up for what is right. It's time we squared our shoulders back and raised our swords to fight. For the Bible is our weapon and the Spirit is my shield. Church need more of its members to be workers in the field. Step into the water, get out a little bit deeper, let your feet in the water of His love. Oh, 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 step into the water, get out a little bit deeper, come join angels singing praises to the Lamb of God.
victory for the Christians who walks the narrow way. There has been a prize appointed for the soul who does not stray. How I want to live for Jesus, be all that I should be, so that I can rest with Him forever, live eternally. Step into the water, wet out a little bit deeper, wet your feet in the water of His love. Oh, 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 oh. Step into the water, wet out a little bit deeper. Come join angels singing praises to the Lamb of God. Come join angels singing praises to the Lamb of God. Come join angels singing praises to the Lamb of God. Hallelujah. Glory be to God. Amen. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16-18 வசனங்கள் எடுத்தவர்கள் தெய்வமகிமைக்காக வாசித்து அதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Daniel chapter 6 verse 16 and 18. Please read and get the God's blessings for you and your family. Then the king commanded, and they brought Daniel and cast him into the den of lions. Now the king spake and said unto Daniel, Thy God, whom thou servest continually, He will deliver thee. Then the king went to his palace and passed the night fasting. Neither were instruments of music brought before him, and his sleep went from him. Amen. Hallelujah. Glory be to God. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று என்பதே. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய தேவைகளை முழுவதுமாக கர்த்தர் சந்தித்து அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இவர்களுக்கு கொடுத்து இவருடைய ஸ்தலத்திலே இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இவர்களுடைய வாழ்க்கையிலே திருப்தியாகும்படி கர்த்தர் செய்வாராக. May God bless these words and does the family happen to read it. Amen. Glory be to God. மூன்றாவது பாடல் தமிழ் பாடல், தெரிந்த பாடல், என்னோடு சேர்ந்து பாடும்படியாக மேம்படுத்தும்படியாக அன்போடு அழைக்கிறேன். Third song, it's an English song. Sorry, it's a Tamil song. Let's sing and glorify God together. It's a known one too. கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கமடைவதில்லை. அவன் சோர்ந்து போவதில்லை, அவன் வெட்கமடைவதில்லை. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் சொல்வதெல்லாம் நடக்கும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து அவன் கழுகை போல் எழும்பிடுவான். அவன் பலத்தின் மேல் பலன் அடைந்து
அவன் கழுகை போல் எழும்பிடுவான், அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும், அவன் ஆஸ்தி பெருகிடுமே, அவன் ஆயுள் நீடித்திடும். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான், அவன் விருப்பம் நிறைவேறும், அவன் சத்துரு விழுந்திடுவான், அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான், அவன் கொம்பு உயர்த்தப்படும், அவன் சீயோனை சேர்ந்திடுவான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் பாக்கியவான், கர்த்தரை நம்பினவன் என்றென்றும் செழித்திருப்பான். ஹல்லேலூயா, ஆமென். தானியேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எடுத்தவர்கள் தேவமகிமைக்காக வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பு அழைக்கிறேன். Daniel chapter 6 verse 11. Please read for the glory of God and receive the blessings from him from heaven. Then these men assembled and found Daniel praying and making supplications before his God. Amen. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள் என்பதே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வேத வசனங்களை வாசித்த அருமையான குடும்பத்தாரை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தி மென்மேலும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி விக்கினங்களையும் பொறாமைகளையும் கர்த்தர் எரித்து போட்டு சுகமான ஒரு பலமான வாழ்க்கை கர்த்தர்களுக்கு கொடுப்பாராக. May the good Lord bless his words, may he bless the family too. Amen. 4வது பாடல் ஒரு ஆங்கில பாடல், தெரிந்த பாடல், சேர்ந்து பாடி மேம்படுத்துவோம். It's a known song. Let's sing for the glory of God and praise his name and adore him. God sent his son, they called him Jesus. He came to love, heal and forgive. He lived and died to buy my pardon. An empty grave is there to prove my Savior lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth his living because he lives. How sweet to hold a newborn baby and feel the pride and joy he gives
but greater still. The calm assurance this child can face uncertain days because he lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. And then one day I'll cross the river, I'll fight life's final war with pain. And then as death gives way to victory, I'll see the lights of glory, I'll know he lives. Because he lives, I can face tomorrow. Because he lives, all fear is gone. Because I know he holds the future, and life is worth the living just because he lives. Hallelujah. Amen. Daniel chapter 6 verse 13 and 14. தானியேல் 6ஆம் அதிகாரம் 13 14 வசனங்கள் எடுத்தவர்கள் தேவமைக்காக வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். Please read and get the God's blessings for you and your family. Then answered they and said before the king, that Daniel, which is of the children of the captive of Judah, regardeth not thee, O king, nor the decree that thou hast signed, but make his petition 3 times a day. Then the king, when he heard these words, was sore displeased with himself, and set his heart on Daniel to deliver him, and he labored till the going down of the sun to deliver him. Amen. Amen. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்படிக்கப்பட்ட யூத தேசத்தின் புத்திரர்கள் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் என்பதே. Glory be to God. May God bless the family who happen to read it. May God be along with them. May God make them to be a living testimony around wherever they are. அவர்கள் வாழ்கிற இடத்திலே கர்த்தர் அவர்களை சாட்சியாக வைத்துக் கொள்வார், ஸ்திரமாக வைத்துக் கொள்வார். கர்த்தர் நேற்றினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க போறோம். We're going to continue with yesterday's continuity of what we were reading, what God was teaching about Daniel, the new angle where we can see. If you have not been for yesterday's meeting, or if you have not been listening to yesterday's sermon, it has been uploaded in the YouTube for you. You can just watch it for the continuation. ஒருவேளை நேற்று தினத்திலே நீங்கள் வர முடியாமல் இருந்திருந்தால் இதனுடைய தொடர்ச்சி நேற்று இருந்தது, இந்த செய்தியினுடைய தொடர்ச்சி, அதை யூடியூப்லே காணொலியாக பதிவேற்றம் செய்திருக்கிறோம். நீங்கள் அதை பார்த்துக் கொள்ளலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த செய்தி கர்த்தருடைய வார்த்தை படிக்க வேண்டும் என்றால். சாட்சியின் நேரம். தேவ மகிமைக்காக உங்கள் சாட்சிகளை தேவ மகிமைக்கென்று நீங்கள் சொல்லும்படியாக உங்கள் அன்போடு அழைக்கிறேன். Please share and render the testimonies of what God has done in your life. Please share it for the glory of God. Receive more and more blessings in your life. Good evening, Sushil sir. Praise the Lord. Praise the Lord, ma'am. Good evening, ma'am. All praise and glory to God Most High. I just want to say my testimony. This year, 2021, actually began with a perplexing verse given to me by God. My God will turn my darkness to light. Psalm 18:28.
It really confused me, but when I was diagnosed with glaucoma in both my eyes on January 5th, I was shattered, but I clung on to the verse and pleaded with God every day. Then we went to Agarwal Hospital. They suggested immediate surgery. And then after that, I went to Arvind Hospital, tried with eye drops, but no use. When they too suggested surgery, I was really worried about it. And then through school, we got an appointment with Dr. Ronnie Jacob at Shankara Nityalaya. We went there. He also tried his level best. I think you all know that, how it was like my surgery was being postponed. And then finally, he proposed surgery. So I had no other go but to agree. At this time, I had a vision actually. I don't know whether it's a vision or an imagination. While I was sleeping, I saw a very, fair palms dripping a drop of blood into each of my eye. Okay, and that actually strengthened me. I was further strengthened with another Bible verse, 2 Kings chapter 20, verse 5. I've heard your prayer, I've seen your tears, I will heal you. And people, whoever prayed, kept saying the verse like, he that toucheth you, toucheth the apple of his eye. I think Zechariah chapter 2, verse 8. So what happened was I started to believe that I will be healed without surgery. And I kept pleading with God, though my left eye surgery date was fixed actually on 24th March. I went on pleading with God. Sushil sir and auntie came home. They strengthened me with their prayers. And actually my faith started to improve then. And then one day I was invited to a fasting prayer, during which the Holy Spirit clearly spoke to me saying that I have to undergo surgery, but he promised that he will be with me during my recovery. It was then I completely surrendered to his will. Every day I used to feel very dejected when I get up, but you will not believe, on 24th March, that is the day of my surgery, on the morning of the day of my surgery, I was completely relaxed, absolutely no fear. In fact, I was searching within myself if I could feel any fear, but there was none. I knew then that the Holy Spirit was with me. When I was kept in the pre-operative ward, I could hear all around people crying and unwilling to go in for the operation while the nurses were actually calming them down. I was calmed by the Holy Spirit. I felt no fear at all in that pre-operative ward. When I was taken into the operation room and when the surgeon announced that my operation will begin, I was perfectly, completely calm, and I didn't have any fear, absolutely nothing. So I kept talking to my Heavenly Father, repeating the verse He has given me. I've heard your prayer. I've seen your tears. I will heal you. Throughout the surgery, that is exactly what I was doing, because I was conscious. They just numbed my eyes alone. So I know very well that He was operating on me, and I was repeating only this verse. Okay, and the surgery was a great success. And as promised, the Holy Spirit was with me throughout my 6 weeks of post-operative care. It wasn't easy at all. Actually, the post-operative care is very difficult. I'm not supposed to look at the mobile, no electronic gadgets, no water could touch my face or hair. Imagine not washing my face, not having a hair wash throughout these 6 weeks. This is how I was. And but the most important of the whole thing was there was absolutely no complications. The doctor expected some kind of complication because my left eye, a nerve, optic nerve, according to the doctor, was actually damaged. That's what he was saying. It was like very weak. But he himself was surprised when we kept going for the review. Every week I have to go for the review. And he was so surprised when that my post-operative care was really doing good. There was no complication at all. Okay, I just finished now the post-operative period, so I thought I will tell my testimony.
to the most amazing God, the God who really worked on me. The eye drops continue still. I'm still using the eye drops, and that's one of the reasons why actually I'm not able to be throughout this prayer meeting. I have to go off after the praise and worship time. Even during the testimony, I'm not able to, because at 9 o'clock I have another drop. So that is my problem. So till the first week of June, I have these eye drops to be put. So, but I just wanted to share this with you all. Our God is a miraculous God. He works in a way that we don't comprehend at all, but He loves us and never leaves His children who put their trust in Him. Actually, I give all praise and glory to God, who kept strengthening me with so many biblical verses. Although I was so frightened, all through my, right from January onwards, He was completely with me. And at this juncture, I just want to thank each and every one of you all who prayed for me. Please continue to uphold me in your prayers. Thank you so much, and all praise and glory to our Lord Most High. Amen. Glory be to God for the wonderful testimony that you've been listening on. God's mighty hand is still upon us. It's a testimony and it is a witness that we've been looking on to. பெரிய ஒரு சாட்சி இவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்து கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு அற்புதம், பெரிய ஒரு சாட்சி. யோசித்து பார்க்கிறேன், ஒரு 1.5 மாதங்கள் முன்பதாக என்னுடைய நண்பர் ஒருவர் இப்படியாக ஒரு மெடிக்கல் ஃபோரம் வாட்ஸ்அப் குரூப்ல வச்சிருந்தார். என்னென்ன நோய்கள்லாம் இருக்கு, என்னென்ன வியாதிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுனா அனுப்புவார். கொஞ்சம் பயமா இருக்கும் பார்க்கும்போது. என்னன்னா இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் திகைப்படைய நேரத்தில் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த குரூப்பை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஃப்ரம் த வாட்ஸ்அப் குரூப் நான் அந்த குரூப்பை விட்டு வெளியில் வந்துட்டேன். எனக்குள்ள என்ன ஒரு விஷயம்னா, ஆண்டவர் இது எனக்கு கட்டளையிடலை, இது எனக்கு வராது, இதுக்கு வந்து நான் ஏன் பயப்படணும், பிசாசு எனக்கு கொடுக்குற ஒரு பயம், இப்படியா நினச்சி நான் என்ன பண்ணிட்டேன், அந்த குரூப்பை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். அப்போ அந்த குரூப்பில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவர் போட்டிருந்த ஒரு விஷயம் இந்த ஒரு குளுக்கோமாவை பற்றி இருந்தது. கண்கள் இருள் அடைந்து போகும், பார்வை தெரியாமல் போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மறைந்து ஒரு சின்ன ஒரு துவாரத்துக்குள்ளே பார்க்குற மாதிரி இருக்கும். அதுவே முழுமையாக மறைந்து விடும். அது நம்ம பார்க்க ஒரு முழு பார்வை, ஃபுல் விஷன் நம்ம பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சமாக மங்கலா அப்படி பிளர், அப்படியே சின்ன ஒரு ஓட்டை, அப்படியே ஒரு சின்ன லைட் பார்த்து போயிடும் அப்படின்னு. இப்படியாக பல காரியங்களை பார்க்கும் பொழுது ஒரு திகில், ஒரு பயம் இந்த உலகம் நமக்கு கொடுக்கிறது. உலகத்தை ஆளக்கூடிய இருளின் அந்தகாரம், இருளின் அந்தகாரத்தின் லோகாதிபதி கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு பயம். ஆனா இந்த நாள்ல கர்த்தர் இது எல்லாம் முறியடித்திருக்கிறார், சிலுவையிலே முறியடித்திருக்கிறார் என்பதை நாம் விசுவாசத்தை நாம் படிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய வளர இருக்கிறார். நாம சின்ன சின்ன காரியங்களுக்கு நம்ம பயப்படுறோம். யோசித்து பார்த்துக்குங்க, ஒரு சின்ன குழந்தை வளர்ந்து வர பிராயத்துல அது எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைக்கும் பயந்து பயந்து போகும். ஆனா தன் தகப்பன் தன் தாய் கூட இருக்கும் பொழுது ஒரு காலை எடுத்து வைக்கும் போது தைரியமா எடுத்து வைக்கும். இப்படியா அந்த குழந்தையினுடைய ஒரு நம்பிக்கை பெற்றோர்களா இருக்கிற பட்சத்துல இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய நம்பிக்கை, அவர் மீது நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் கொடுத்திருக்கிற சுகம். இவர்களோட சாட்சி சொல்லும்போது விஷயத்தை நீங்க கேட்டீங்க. ஒவ்வொரு நேரத்திலும் ஒரு காலகட்டத்திலும் கர்த்தர் இவர்களுக்கு என்று ஆட்களை கொடுத்தார். God has shown people, God has given people, God has shown the way, God was talking and God was directing and God was moving them, showing signs and symbols. God was fully with them in all their hardships. அவருடைய எல்லா துயரமான நேரங்களிலும் கஷ்டமான நேரங்களில் கர்த்தர் அவரோடு இருந்தார். கர்த்தர் கொடுத்திருக்கிற பெரிதான சுகம். காரணம், யோசித்து பார்க்கிறோம், இந்த கண்களை வைத்துக்கொண்டு நாம் என்னெல்லாம் நம்ம பண்றோம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெரிதான ஒரு பாக்கியம், ஒரு பெரிதான ஒரு கிருபை, பெரிதான ஒரு நன்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் என்றால் இது கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிதான சுகம். இந்த சுகத்தை அனுபவிக்கும் பொழுதுதான் அது நம்மளுக்கு அவருடைய அர்த்தம் புரியும். என்னுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், மழையில நிற்கும் போது தான் வெயிலுடைய அருமை தெரியும், வெயில நிற்கும் போது தான் மழையோட அருமை தெரியும், ஒரு நிழல் இருக்கும் பொழுதுதான் இதனுடைய 2 தாக்கம் நம்மளுக்கு தெரியும். இதே போல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க பெரிதான சுகத்தினாலே நான் பார்க்கும் பொழுதுதான் அவர் எவ்வளவு நல்லவர் என்று நமக்கு தெரியும். கர்த்தரை மகிமைப்படுவதாக இந்த சாட்சியை நமக்கு நம்மோடு பகிர்ந்து கொண்ட, தேவ மகிமைக்கு என்று பகிர்ந்து கொண்ட குடும்பத்தை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.
கர்த்தர்களை பாதுகாத்து நடத்துவாராக. அவர்களை முழுதுமாக கர்த்தர் தன்னுடைய சட்டைகளின் கீழே அவர்களை அரவணைத்து பார்த்துக் கொள்வாராக. May God keep them under his wings, protect them, guard them, guide them. May God be the God for them and deliver them from all the pestilence, from all the wilderness, from all the wickedness, from all the envy, and from all the jealousy. May God be a great God, a mighty God. Yahweh be along with him. Amen. சாட்சிகள் தான் நீங்க சொல்லும்படியா அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Any more testimonies you can share for the glory of God. கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். நேற்று சாட்சியில நான் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். For the past 6 to 7, 8 months, my air conditioning machine, air conditioner was not working. வேலை செய்யல, ஏசி வேலை செய்யல. நேற்று தினத்துல போனேன், எல்லா இடத்துலையும் லாக்டவுன், முக்கியமான கடைகள்லாம் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு அதை பத்திரமா எடுத்து கொடுத்தார். இன்று தினத்துல அதற்கு டெக்னீஷியன் ஆண்டு அனுப்பினார். நல்ல ஒரு மகன். இன்னைக்கு அவர் திறந்து காட்டும் போது தான் பார்க்குறேன் எந்த அளவுக்கு அதன் உள்ள சேதம் அப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்போ இதை மாட்டும் பொழுது நான் பார்த்தேன் எவ்வளோ ஒரு கடினமான வேலை. அவர் கூட நான் பேசும்பொழுது இந்த சுவர் மேலே ஏறி நிற்கிறது, அந்த இடத்துல கிரிப் இல்லாமல் இந்த மிஷினை தூக்குறது வைக்கிறது ரொம்ப அடிப்படுங்கண்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது யோசித்து பார்த்தேன், கர்த்தர் எப்படியெல்லாம் நம்மளை சுகமாக வைத்திருக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே சில வசதிகளை கொடுத்திருக்கிறார். சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு இந்த கஷ்டத்தின் மூலமா சொல்லுவார் எப்படிலாம் ஆண்டு நடத்துகிறார் என்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னும் வல்லமையான காரியங்கள், ஸ்திரமான காரியங்கள் கர்த்தர் செய்வார். நாளை தினத்திலே அது வந்து என்னுடைய வீட்டிலே அதை மாற்றுவார்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஆசை. ஏன்னா இந்த நேரத்தில் அந்த கடை பக்கம் போறேன், அதை வாங்குறதுக்கு 2 நாள் கடை எல்லாம் திறந்திருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. பயங்கரமான கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அப்ப நேத்து நான் போய் வாங்கினப்போ தனியா நான் மட்டும் போய் வாங்கிட்டு வந்தேன். அதுவும் எனக்காக வாங்கி வச்சிருந்தார். இப்படியா ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். சாட்சிகளோடு தான் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். Any more testimonies for the glory of God? Praise the Lord, brother. Praise the Lord, sister. Yes, I really want to give all glory and praise to God. நிறைய தடவை என்னுடைய வாழ்க்கையில எனக்கு நிறைய போராட்டம், இப்ப கூட போராட்டம் தான். பட் எப்படி சொல்லணும்னா, பிசாசு எவ்வளவோ ட்ரை பண்றா என்ன தொடணும், என்ன வீழ்த்தணும்னு சொல்லிட்டு. ஆனா எனக்குள்ள இருக்கிற தேவன் வந்து மிக பெரியவரா இருக்கிறதுனால என்ன சுத்தி இருக்கிறவங்களை டார்கெட் பண்றாங்க. பட் ஈவன் தென் கர்த்தர் என்ன கீழே விழ விடாதபடிக்கு, ஏற்ற நேரத்துல காரியங்களை சரி செய்யும்படிக்கு ஒரு சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி அதே இடத்துல அவைகளை கட் பண்ணி, ஸோ அதாவது ரொம்ப அழிஞ்சு போகாதபடிக்கு கரெக்ட் டைம். சப்போஸ் எப்படி நம்ம ஒரு பாலை ஸ்டவ்ல வச்சோம்னா அது பொங்கி ஊத்துறதுக்கு முன்னாடி நம்ம போய் ஆஃப் பண்ணிடுறோம். பொங்கும் ஆனா கீழே விழாதபடிக்கு நம்ம போய் ஆஃப் பண்ணிடுவோம். அதே மாதிரிதான் இஸ் டச்சிங் மை பீப்புள் அரவுண்ட் மீ. அண்ட் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஸோ அவர் தான் எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தி அந்த நேரத்தை எனக்கு காட்டுறாரு, இந்த நேரம் அப்படின்னு. ஸோ அந்த நேரத்துல அந்த இடத்துல அதுக்கு பிரேக் போட, அந்த இடத்துல அந்த நேரத்துல அங்க நின்று ஜெபிக்க, அதை கட்ட கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாரு. இது என்ன மாதிரின்றது சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் ஈவன் தென் இந்த பிரச்சனைக்கு மத்தியில கர்த்தர் என்னோட இருந்து I can literally feel his presence in my heart. நான் கண்ணு மூடினா I could really feel that he's there in me, which is giving me strength, which is giving me a hope, which is helping me to pray even more. So I really want to thank and praise for the grace that he has shown upon me, for the mercy he is showing on, the favor he is showing for me. So all praise and glory to his name alone. Thank you, brother. God's name be glorified. God has a mighty reason. God has a mighty will. அருமையான ஒரு சாட்சியை நாம் கேட்டோம். இன்னும் கர்த்தர் உங்களோடு இருக்க போகிறார் சகோதரி. பெரிய காரியங்களை நீங்கள் முறியடிக்க போகிறீர்கள். ஒன்றுமில்லாமல் சாம்பலாக்க போகிறீர்கள். தேவனுடைய நாமத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஸ்திரப்படுத்துவார், வழி நடத்துவார், பலப்படுத்துவார். இன்னும் நீங்கள் முன்னேறி கொண்டு போவீர்கள். இதை இந்த உலகம் பார்க்கும், மற்ற கண்கள் எல்லாம் பார்க்கும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். சாட்சி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Any more testimonies? சாட்சிகள் தான் நீங்கள் சொல்லும்படி என்பது கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Amen. Hallelujah. ஒரு நன்றி பாடலை பாடி தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். Let's sing a song and praise God, and by saying thanks and get to the word of God.
நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கண்களை யாவரும் மூடி கர்த்தரை நோக்கி ஒரு நிமிடம் பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக, விசுவாசம் உள்ள வார்த்தைகளாக அன்று எங்கள் வாழ்க்கையில் தரப்போறதுக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், பயன்படுத்துகிறோம். இயேசுவின் கேட்கின்ற ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Praise the Lord, my dear brothers and sisters in Christ. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும், உங்கள் குடும்பத்தினர் யாவருக்கும் கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தொடர்ச்சியை நாம் பார்த்துக் கொள்ளப் போகிறோம். நேற்று நாம் பார்த்த காரியங்களை இன்று நாம் அதை தொடர்ச்சியாக நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16-18. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றார். இந்த வார்த்தை உங்களுக்கு புதுசா இருக்கும்னா நான் ஆச்சரியப்படுகிறேன். காரணம், இந்த வார்த்தை தேவன் உங்களுக்கு என்று கொடுக்குற ஒரு வார்த்தை. அநேகம் தர நீங்க பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில கிறிஸ்துவை அறியாத புறஜாதிகளும் கிறிஸ்துவை அறிந்தும் பின்மாற்றமா இருக்கக்கூடிய ஜனங்களும் சொல்ற விஷயம், உங்க கடவுள் உங்களை காப்பாத்துவார், உங்க ஆண்டு உங்களை காப்பாத்துவார், நீ ஜெபம் பண்றீங்க உன் ஜீசஸ் உன்னை காப்பாத்துவார்ன்றாங்க. இது ஒரு கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், கூட வேலை செய்யறவங்களா இருக்கலாம், உங்களுடைய முதலாளிகளா இருக்கலாம், உங்களுடைய வியாபாரத்தினுடைய பார்ட்னர்ஸா இருக்கலாம், தெரிஞ்சவங்களா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். சில நேரங்கள்ல கடவுள் நம்ம கூட இருக்கிறத கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று செய்கிற காரியங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் பார்த்து பிரமித்து மெய்சிலிர்த்து போய் சொல்லக்கூடிய காரியம், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார். இங்க நான் பார்க்கும் பொழுது வேற்று நாட்டு ராஜாவா இருக்கக்கூடிய இந்த ராஜா தன்னுடைய சட்டங்கள் நிமித்தமாக தன்னுடைய பிரதானிகள் சொல்றப்போ தானியேல் கண்டிப்பா சிங்க கெபியில போடணும் அப்படின்னு சொல்றப்போ கட்டளை பிறப்பிக்கிறார். அவன் கண்டிப்பா போடணும். ஆனா அவருக்கு தானியேல சிங்க கெபியில போடுறதுக்கு பிரியம் இல்லை. ஆனாலும் தானியேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மீது, தானியேல் தன் தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தின் மீது, தானியேல் சேவிக்கிற தேவன் கர்த்தர் மீது விசுவாசமா இருக்கக்கூடிய ராஜா நாம் பார்க்கிறோம். அதனாலதான் அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்களேன். சிங்கங்கள் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார் என்றார். அப்ப ராஜாக்கு நல்லாவே தெரியும், தானியேல் சேவிக்கிற தேவன் காப்பாத்துவார். இன்றைக்கு அநேகரை மட்டும் சொல்லுவாங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணிங்க எங்களுக்காக அப்படின்வாங்க. என்னங்க அப்படின்னு, இல்ல ஜெபம் பண்ணிங்க, உங்க ஆண்டவர் செய்வாருங்க, கொஞ்சம் எங்களுக்காக ஜெபம் பண்ணிங்கன்னு. இன்று மாலை எனக்கு ஃபோன் பண்ண ஒரு சகோதரி, அவங்க சொன்ன ஒரு விஷயம், இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர் அவங்களுடைய அம்மா இறந்து போன செய்தி எனக்கு சொன்னாங்க. அப்ப சொல்லிட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம், தயவுசெய்து ஜெபத்துல வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணீங்க அந்த குடும்பத்துக்காக. காரணம், அவர்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம், the God whom the servant continually will deliver thee, அவர் பெரிய விடுதலை கொடுப்பார் என்று மற்றவர்கள் நம் மீது பார்க்க முடியாத ஒரு அடையாளத்தை, முத்திரை மோதத்தை கர்த்தர் போட்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அதை கொடுத்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் தப்புவிக்க வல்லதா இருக்கிறார். இந்த ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தி வந்தது. தொடர்ந்து போன் கால் வந்து கொண்டே இருந்தது. நானும் எடுக்கல, ஏன்னா மீட்டிங் அப்போ நான் எடுக்க மாட்டேன் நார்மலா. அப்படியா இருக்க ஒரு சிச்சுவேஷன்ல அர்ஜென்ட்டா வாட்ஸ்அப் மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு. என்னடா வருதுன்னு சொல்லிட்டு சாட்சி நேரத்தில் பார்க்கும் பொழுது என்னுடைய ஒரு உறவினருடைய மகள், சொந்தக்காரருடைய பொண்ணு, கம்மி, ரொம்ப சின்ன வயசு, திடீர்னு RIPன்னு போட்டு அனுப்புறாங்க, இறந்துட்டாங்கன்னு. ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஐயோ, சின்ன வயசு பொண்ணாச்சு, ஐயோ பாவம், இப்பதானே கல்யாணம் ஆச்சு, ஐயோ என்ன இப்படிலாம் யோசிக்கும் பொழுது
இதெல்லாம் யோசிக்கும் பொழுது சில காரியங்கள் நம்மளுக்கு தென்படும். அப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது எப்படி, அப்ப நம்ம சுகமா இருக்கிறவங்க எப்படி, இதெல்லாம் யோசிக்கும் பொழுது நீங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், தப்புவிப்பார். ஆமென். The God whom you serve, the God whom you worship, the God whom you adore, the God for whom you spend your time has been saving you, delivering you all this time, is doing it right now and henceforth do it. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ரா முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. இதை யோசித்து பார்க்கும் பொழுது அந்த ராஜாக்கு தூக்கம் வரல. இங்கிலீஷ்ல போட்டிருக்குது he was doing a night fasting. தமிழ்ல போயிருக்குது அவர் சாப்பிடாம போஜனம் பண்ணாம கீத வாத்தியங்கள் எதுவுமே கேட்காம, பாட்டு கேட்டு கேட்காம, எதையுமே தனக்கு முன்பாக ஒரு டான்ஸோ ஒரு பாட்டோ எதுவுமே எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ கேம்ஸோ இல்லாம எதையுமே அந்த இடத்துல அவர் அலோவ் பண்ணல. அவனுக்கு நித்திரையும் வராம போயிடுச்சு. என்னன்னா நைட்டு ஃபுல்லா அவனுடைய மனது ஃபுல்லா அரிச்சு கொண்டே இருந்தது. தானியேல உள்ள போட்டிருக்கோம் சிங்ககபில, ஒருவேளை தானியேலினுடைய கடவுள் நம்ம மேல கோபமா இருப்பாரா, நம்மளதான் பண்ணிடுவாரா, மாற்றி போயிடுவாரா, தானியேல் செத்து போயிடுவானா, நல்ல மனுஷன், இப்படியே யோசித்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா தானியேலை பிரதானிகளுக்கு மேல ஒரு அதிபதியா வச்சிருந்தா நம்ம பார்த்தோம், இந்த வசனத்துல பார்த்தோம். இப்படியா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவன் மனதுக்குள்ள எழக்கூடிய காரியங்கள் அநேகமா இருக்கிறது. எப்படி உயிரோடு இருப்பான், நாளைக்கு காலை பார்க்கணும், தூக்கம் இல்லை, சாப்பாடு இல்லை, சந்தோஷம் இல்லை. ஆனா தானியேலோ சிங்ககபிக்குள்ள ஆண்டரை நம்பிக்கொண்டிருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நீங்களும் நானும் தானியேலா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய சிங்ககபில போடுறாங்க, போட்ட ஒரு 5 நிமிஷம் பயப்படுவோம், 10 நிமிஷம், ஒரு 1/4 மணி நேரம், அரை மணி நேரம், ஒரு 1 மணி நேரம், இப்படியே போக போக சிங்கங்கள் அமைதியா இருக்கிறப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டர் வாயை கட்டி வச்சிருக்கிற ஒன்றும் பண்ணாதுன்னு தெரியும். எழுந்துச்சு நடக்க ஆரம்பிப்பீங்க, ஓட ஆரம்பிப்பீங்க, விளையாட ஆரம்பிப்பீங்க, அது மேலே கை போட்டு பேச ஆரம்பிப்பீங்க, தூங்குவீங்க. ஏன்னா ஒன்றும் பண்ணாதுன்னு ஆண்டவர் கூட இருக்கிறார். அவன் பயம் இல்லாமல் இருந்தான், அவன் நல்லா தூங்கினான், அவன் கொஞ்சம் கூட கவலைப்படல. ஆனா இவனுக்கு அனுபவிக்க வேண்டிய வலிகள், வேதனைகள், கஷ்டங்கள் ராஜா அனுபவிச்சார். ராஜா சாப்பிடல, ராஜா எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிட்ட வர விடல, தூக்கம் இல்லாம போச்சு ராஜாக்கு. யோசித்து பாருங்க, என்ன ஒரு லைஃப் இது. எல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையிலே. faith only rules, faith is saving you. சின்ன வயசுல நான் ஆட்டோல போகும்போது நிறைய இடத்துல பார்ப்பேன், ஜீசஸ் சேவ்ஸ், ஜீசஸ் ஹீல்ஸ், ஜீசஸ் டெலிவர்ஸ். இயேசு உங்களை ரட்சிக்கிறார், இயேசு உங்களை காப்பாற்றுகிறார், இயேசு உங்களை விடுவிப்பார். இந்த 3 இது போட்டிருப்பாங்க, சின்ன வயசுல பார்த்துருக்கேன். இந்த வசனங்கள் இந்த வசனங்களை பார்க்கும்போது எனக்கு அந்த 3 வார்த்தைகள் ஞாபகம் வருது. ஜீசஸ் சேவ்ஸ், காப்பாற்றுகிறார், ஜீசஸ் டெலிவர்ஸ் அண்ட் ஜீசஸ் ஹீல்ஸ். உங்களை காப்பாற்றுறார், சுகமளிக்கிறார், திட்டவட்டமா உங்களை பரிபூர்ணமாய் அவர் பாதுகாக்கிறார். எப்படி ஒரு ஆண்டருடைய கிரியை நம்ம மீது இருக்குமானால் இப்படிப்பட்டதான காரியங்கள் தானியேல் வாழ்க்கையில் நடந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறும். யோசித்து பாருங்க, அருமையான காரியம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கிறதை கண்டார்கள். Then these men assembled and found Daniel praying and making supplication before his God. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சென்னை மெரினா பீச்சில் சீரணி அரங்கத்துல பேரின்ப பெருவிழா அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் கூட்டம் நடைபெறும். நம்ம எல்லாம் போயிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு 25, 30, 35, 40 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்து நான் பார்த்துருப்போம். அப்போ ஒரு நாள் என்னுடைய பெற்றோர் அழைத்து கொண்டு போனாலும் குடும்பமாக எல்லாம் சென்றோம். அங்கே போகும்பொழுதே சாயந்தரம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு அந்த பீச் தண்ணியில் காலை வச்சுட்டு திருப்பி வருவோம். இப்படியே போய்கொண்டிருக்கும் பொழுது அந்த சீரணி அரங்கத்தின் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு சின்ன குடிசை மாதிரி இருக்கும். அந்த குடிசையில அந்த நாளினுடைய ஆராதனைக்கு ஜெபித்து கொண்டிருப்பார்கள் அநேக சகோதர சகோதரிகள். அந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஒரு செயின் ஆஃப் ப்ரேயர். சில இடங்களில் நான் பார்ப்பேன், என்னுடைய தகப்பன் என்னுடைய கையை பிடிச்சி கூட்டு போகிறேன், எங்கள் அம்மாவுடைய கையை பிடிச்சி நடந்து போவேன். நான் பார்ப்பேன் நிறைய பேர் எங்கெங்கெல்லாம் நிற்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் உட்காந்துருக்குறாங்களோ, அப்படி நின்ன இடத்துல அது என்ன பீச்சில் சுண்டல் வைக்கிறாங்களோ இல்லையோ அப்படியே முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க ஜெபம் பண்ணுறது எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்துட்டு ஒதுங்கி போவாங்க, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. ஒரு சில பேர் கிட்ட வந்து பார்ப்பாங்க, என்னதான் பண்ணுறாரு, என்னதான் முணுமுணுக்கிறாருன்னு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கிட்ட வந்து பார்த்துட்டு கிண்டல் பண்ணிட்டு போவாங்க, சிரிச்சுட்டு போவாங்க. ஒரு சில பேர் வேணே மண்ணள்ளி போட்டு போவாங்க. இப்படியா பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு அந்த மனிதர்கள் சாட்சிகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதை மற்றவர்கள் பார்த்து இவர்கள் என்னமோ செய்கிறார்கள் என்று ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்குள்ள வராங்க. இங்க தானியேல் பார்த்தீங்கன்னா
தானியேல் அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்வதை கண்டார்கள். தானியேல் வாஸ் டூயிங் இஸ் ரொட்டீன். ஆண்டவர்கிட்ட பேசி கொண்டிருக்கிறான். உலகத்தார்கிட்ட பேசல, ஆண்டுகிட்ட பேசி கொண்டிருக்க. இதை அவங்க பாக்குறாங்க, விண்ணப்பம் செய்யறதுலாம். அப்ப நல்லாவே தெரியும் இவனுடைய தேவன்கிட்ட இவன் பேசுறான். ஏன்னா இந்த வேலையை அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனா இவன் பண்ணும் போது இவன் மேல ஒரு பயம் இருக்கும். இவன் எப்படியா வீழ்த்தணும். அதான் நேற்று நீங்க வசனத்துல பார்க்கும்போது நீங்க பாத்தீங்க, இவனை தேவ விஷயத்திலே பரிசுத்திலே இவனை முகாந்திரம் கண்டுபிடிக்கலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டி சர்விங் காட்லேயே இவனை நம்ம குறை கண்டுபிடிக்கலாம். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில பிசாசு என்ன பண்றோம், கொஞ்சம் நம்ம பேக் சைட் ஆகணும், கொஞ்சம் வீக் ஆனோம், கொஞ்சம் விழுந்தனா பார்ப்பான் எப்படி இவங்களை நம்ம விழ செய்யலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன். He answers all the prayers. என்ன மாதிரி அழகா ஆண்டவர் இடத்துல பாருங்களேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரர்கள் தானியேல் என்பவன் உண்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையும் மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். இதுக்கு பேர் கோல் முட்டுறது. போய் ராஜா கிட்ட சொல்றது. பாத்தீங்களா, நீங்க சொன்னீங்களே, நீங்க இது பண்ணீங்களே, இந்த குணம் ஒரு பிசாசனுடைய குணம், சாத்தானுடைய குணம். எப்படி ஆண்டவர்கிட்ட போய் நமக்காக வந்து சண்டை போடுவானோ. பாத்தீங்களா, உங்களுடைய பிள்ளைங்க தூஷித்துட்டாங்க, உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க, பேக் ஸ்லைடிங்கா போயிட்டாங்க, விசுவாசம் இல்லை. பார்த்தீங்களா, இப்படியா பிசாசு நமக்காக போய் அங்கே போயிட்டு சண்டை போடும் பொழுது இது இந்த குணங்கள் எங்கிருந்து வருது? அவனுடைய குணங்கள் இந்த மக்கள் மீது திணிக்கப்படுகிறது. எதனால? தானியேல் தேவனுடைய பிள்ளை என்பதனால. சொல்றது பார்த்தீங்களா, சிறை பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரர்கள் தானியேல் என்பவன் உம்மையும் நீ கையெழுத்து கொடுத்த கட்டளை மதியாமல். அப்ப என்ன கோவம் ராஜாக்கு? தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான். பிசாசு போய் சொல்லுவான். அவன் ஜெபம்லாம் பண்றது இல்லை, அவன் பைபிள்லாம் வாசிக்கிறது இல்லை, விசுவாசமே இல்லை, பயந்து போறான். நமக்காக போய் சொல்லுவான், ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவான். ஆனா எப்படி இந்த ராஜா ஒரு ஆண்டவருடைய ஒரு பயபக்தியில் இருந்தார், ஆண்டவருடைய ஒரு கிரியருக்குள்ள இருந்து தாவீதுக்காக தானியேலுக்காக காத்து கொண்டிருந்தார். அதே போல ஆண்டவர் நமக்காக என்ன பண்றாரு? பரிந்து பேச, என் பிள்ளையை பத்தி எனக்கு தெரியும், நீ வாயை மூடிட்டு போன்னு சொல்லுவார். 14ஆம் வசனம் பாருங்க. ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு மனுஷன் நைட் எல்லாம் தூங்காம கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறான். என்னன்னா, எப்படியாவது கண்ணை முழிச்சு உடனே ஓடி போயிடணும், உடனே பார்த்துடணும், உயிரோடு இருக்கானா இல்லையா, உயிரோடு இருப்பான், என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் செய்யக்கூடிய வல்லமையை பார்க்கும்படியாக இந்த ராஜா தோன்றுகிறது, ராஜா மனதில் தோன்றுகிறது. What God is going to do the miracle, he wants to witness, he wants to see it straight away. என்ன அழகான வசனம். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யற காரியங்களை அநேகர் பார்க்கும் பொழுது பொறாமப்படுறாங்க. அவங்கள வீடு கட்டிட்டாங்க, அவங்கள லேண்ட் வாங்கிட்டாங்க, அவங்கள கார் வாங்கிட்டாங்க, அவங்கள இது பண்ணிட்டாங்க, அவங்க பாஸ் பண்ணிட்டாங்களா, அவங்க பொண்ணு பாஸ் பண்ணிட்டாளா, பையன் பாஸ் பண்ணிட்டானா, அவங்களுக்கு சீட் கிடைச்சிடுச்சா, அப்படியா இப்படியாக இந்த அற்புதத்தை பார்த்து பொறாமைக்குள்ளாங்க. ராஜா பாருங்க, ஒரு அற்புதத்தை காணும்படியாக தானியேலை எந்த அளவுக்கு அவனுடைய தேவன் நேசிக்கிறார் என்பதை காட்டுக்கு ஒரு உதாரணமாக ஓடி சென்று பார்க்கிறார். சூரியன் அஸ்தமனுக்கு மட்டும் கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37, 39, 40. நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ஆமென் சொல்லுங்க. But the salvation of the righteous of the Lord. நீங்க நீதிமானா இருந்தா உங்க ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? பூமியிலிருந்து, மனுஷர்களிடத்தோ இல்ல உங்களை பற்றி புறம் பேசுறவங்க வராது. எங்கிருந்து வரும்? நீதிமான ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கணும். கஷ்டமான சூழ்நிலை, வெளியில சொல்ல முடியாத சூழ்நிலை, யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க, சொல்லவும் வேண்டாம். உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கார். கேட்கும்போது அவர் பதிலளிப்பார். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கருடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆமென். உங்களுக்கு உதவி செய்வாரா? உங்களை விடுவிப்பாரா? நீங்க அவரை நம்பியிருக்கிறதுனால உங்களுக்கு விரோதமா இருக்கிற உங்களுடைய துன்மார்க்கருடைய கைக்கு உங்களை விலக்கி காப்பார். கர்த்தருடைய பெரிதான கரம். எவ்வளவு அசிங்கம் அவமானம் வந்தாலும் ஒண்ணு புரிஞ்சுங்க, நீதிமானா நீங்க இருக்க நீங்க உங்களோட ரட்சிப்பு எந்த மனுஷங்கிட்ட இருந்தா வரல, எந்த ஒரு சக்தி கிட்ட இருந்தா வரல, தேவனிடத்துல இருந்து வருகிறது. இக்கட்டு காலத்து அவரே உங்களுக்கு அடைக்கலம். He is a refuge. என்னுடைய சூழ்நிலையில இப்ப நான் இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை அநேகருக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய சாட்சி நான் உங்களோட பகிர்வேன். இந்த ஒரு காரியத்திலே இந்த ஒரு வருடமாக நான் பார்த்து கொண்டிருக்கிற பெரிய விஷயம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். என்னுடைய ஆபத்து காலத்தில், இக்கட்டு காலத்தில் எனக்கு அடைக்கலமா இருந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் எனக்கு உதவி செய்து என்னை விடுவித்திருக்கிறார். நான் நம்பி இருக்கிறேன்,
என்னுடைய ஏழைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். துன்மார்க்கனுடைய செயல்களோ கண்களோ அவனுடைய முயற்சிகளோ என் மீது வராதபடிக்கு கர்த்தர் என்னை விலக்கி மீட்டு தப்பித்து காத்து கொண்டிருக்கிறார். என்னை ரட்சிக்க முடியும் என்றால் கர்த்தர் உங்களை ரட்சிக்க முடியும். He can save you when he can save me. Tonight God is going to answer all your questions and he's going to give a complete life for you to serve him more, for you to cling on to him, for you to catch him more. அவரை பிடிப்பதற்காக அவரிடத்துல இன்னும் அதிகமாக நீங்கள் நெருங்குவதற்காக கர்த்தர் பெரிய அற்புதம் இந்த இரவிலே உங்களை செய்ய போகிறார். கண்களை மூடி நாம் யாவர் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let's close our eyes and look unto God for a minute. நமது மத்தியில் இருக்கக்கூடிய அருமை சகோதரி மேரி மனோகர் அவர்கள் முன் வந்து ஜெபித்து முடித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Sister Mary Manohar to come forward and to pray and to conclude this meeting with prayer. அன்புலேசு சாமி, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே ராஜா, நீர் கொடுத்திருக்கிறதான இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். டாடி, நீர் பேசியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா அது எங்களை பலப்படுத்துகிறது ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவரே அது ஊக்குவிக்கிறதா இருக்கிறது. நன்றி 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 தகப்பனே, நன்றி ஏசப்பா, நன்றி நன்றி ராஜா. எங்க வாழ்விலே நீர் செய்திருக்கிறதான அநேக நன்மைகளுக்காய் நன்றி சுவாமி, நன்றி தகப்பனே. இன்றைய தினத்துல கூட ஏசப்பா இந்த வல்லமையான வார்த்தைகளை எடுத்து வந்த ஆண்டவரே சுசில் பிரதற்காக தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளையின் வாழ்விலே என்னென்ன ஆண்டவரே உயர்வு தேவையோ அப்பா, அவர் வாழ்விலே என்னென்ன ஆண்டவரை நீங்க செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீ செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். உங்களுடைய சித்தம் ஆண்டவரை நிறைவேறட்டும் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. இவருடைய ஊழியம் ஆண்டவரே நீர் எல்லா இடத்திற்கும் கொண்டு போகும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலருடைய வாழ்வே ஆண்டவரே வாழ்க்கை அவைகள் விடுவிக்கிறதா இருக்கிறது சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவர். இவருடைய மெசேஜ் மூலியமா, பாடல்கள் மூலியமா அநேகரை நீர் தொடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுத்திருக்கிறதான அந்த ஞானத்திற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, ஆண்டியும் பிரதரையும் ஆண்டவரே நீர் நல்லபடியாக தகப்பனே நீர் பாதுகாத்து சுவாமி உங்களுடைய இரக்கத்தினாலே முடிசூட்டி ஆண்டவரே இவர்கள் வீட்டிலும் உள்ளத்திலும் நீர் சமாதானத்தை தரும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. வர நாட்களில நீர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன். இதோ சுவாமியுடைய ஊழியக்காரனை நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆச்சரியமான விதத்திலே நீர் கனப்படுத்துவீர் என்று நீர் சொல்லியிருக்கிறீர் சுவாமி. அவைகளை சீக்கிரமாய் காண கர்த்தாவே நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே. இசப்பா, இன்றைய தினத்திலே கூடப்பா நாங்கள் குடும்பமாக கலந்து கொண்டதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தினத்திலே அநேகருக்கு ஆண்டவரை கலந்துக்க முடியாமல் ஆண்டவரே சூழ்நிலைகள் இருக்கிறதப்பா. அந்த எல்லாரையும் ஆண்டவருடைய கருத்துல தருகிறேன் சுவாமி. அவர்களுக்கு இருக்கிறதான கற்களை ஆண்டவரே தடைகளை எல்லாவற்றையும் நீக்கி தகப்பனே அப்பா உங்களுடைய வார்த்தை கேட்க ஐயா உம்மை துதிக்க ஆராதிக்க நீர் கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே ஏசப்பா உம்மை நோக்கி வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளையுடன் ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் சுயத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்காய் பிழைத்திருக்க கர்த்தாவை நீர் உதவி செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எப்படி ஆண்டவரே அந்த தானியலை அப்பா அந்த சிங்கின் கெபிக்குள்ளே ஏசப்பா அந்த சிங்கத்தின் வாயை அப்பா உங்களுடைய தூதர்களை அனுப்பி அப்பா நீங்க மூடி இருக்கிறீர்களோ ஆண்டவரே, அந்த மாதிரி சாமி எங்களை சுத்தி இருக்கிறதான பிசாசுகளின் வாய்களை தகப்பனை நீர் மூடும்படிக்கு ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆனாலும் ஆண்டவரே உடனே தானியல் வெளியே வரல. ஆனால் நீர் நியமித்திருக்கிற நிமிடத்தை அந்த காலம் வரைக்கும் அவர் அதுக்குள்ள இருந்தாங்க சாமி. அதிகாலையில வந்து ஆண்டவரே அவரை விடுவித்தார் சுவாமி. அப்பா, தூதர் ஆண்டவரே ஒரு சிங்கத்தின் வாயை மூட முடியும் என்றால் தானியலை உடனே வெளியே விட்டுருக்கலாம் இல்லையா? ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் இருந்தது ஆண்டவரே. ஒரு பெரிய சாட்சியாய் நீர் அவரை மாற்றினீர் அப்பா. இன்றைய தினத்திலே கூட ஏசப்பா யாரெல்லாம் இப்போன்ற ஆண்டவரே தாங்க முடியாத ஒரு பிரச்சனைக்குள்ளாக ஆண்டவரை கடந்து போய்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த சிங்கத்தின் வாய்களை நீர் கட்டி போடும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் அந்த காலத்திலே அமைதியாக இருக்கவும் ஆண்டவரே நீர் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீர் சொன்னது போல நான் குறிப்பிட்ட காலம் வரை நீ பொறுத்திருந்து என்னுடைய வல்ல கரத்துக்குள்ளே அடங்கி இரு என்று நீர் சொல்லி இருக்கிறீரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன். ஏற்ற காலத்தில் உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தும்படிக்கு ஜெபிக்கிறேன், விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவர்கள் நாமங்களை ஏசப்பா உம்முடைய நாமத்திற்காக மகிமைப்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன். அவர்களை சாட்சி பலர் கேட்டு தகப்பனே அதனாலே தகப்பனுடைய நாமத்தை மேன்மை பாராட்ட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அப்பா அவர்கள் வெறும் படித்தோ கேட்டோ அவர்கள் விசுவசிப்பதில்லை ராஜா. ஒரு சில காரியங்களை பார்த்துதான் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே அப்பா இப்போன்ற காரியங்களை நீ செய்யும்படிக்கு ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அப்பா, உலக சுற்றிலும் ஆண்டவரே எல்லா இடத்திலும் ஏசப்பா பாவம் ஆண்டவரே அதிகரித்து ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள் ஏசையா. ஐயா, நீர் அவர்களை விடுவிக்கும்படிக்கு ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அவர்கள் தன் பாவங்களை அறிக்கையிட்டு முன்பே அப்பா கதரும் பொழுது நீர் மனம் இறங்குகிறவராய் இருக்கிறீர் ஏசையா. இன்றைய
தினத்துல கூட இயேசப்பா எங்கள் பாவங்களுக்காக நாங்க வருந்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தின் மீது வர இருக்கிறதான எல்லா தீமைகளையும் நீர் எடுத்து போடுங்கப்பா. அப்பா இடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி ராஜா. நன்றி தகப்பனே. அப்பா என்னுடைய தேசத்தை யாருக்கும் ஆண்டவரே நீர் அப்பா நீர் ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வந்திருக்கிறதான ஆண்டவரே இந்த கவர்மெண்ட் கூட சுவாமி ஜனங்களுக்காக யோசிக்கவும் ஜனங்களுக்கு நல்லதை செய்யவும் ஏசப்பா உமக்கு ஆண்டவரே உமக்கு பயந்தவர்களாய் இருக்க நீர் அப்பா அவர்களை வளைத்து போடும்படிக்கு ஜெபிக்கிறேன். அப்பா ஜனங்களுடைய பாவம் பெருகும் பொழுது அவைகளை நீர் ஆண்டவரே சத்துருக்களுக்கு நீர் நீர் ஒப்பு கொடுத்து விடுவீரே. அப்பா 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 இந்த நாட்களிலே ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக நாங்கள் வருந்துகிறோம். என்னுடைய தேசத்தின் பாவத்திற்காக நாங்கள் வருந்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லாருக்காகவும் ஆண்டவரே நாங்கள் வருந்துகிறோம் ஏசப்பா. அப்பா அவர்களை மனமாற உதவி செய்யுங்க அப்பா. உண்மை மனதார ஏற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க சாமி. அவர்கள் இருதயத்துல சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்களை சுத்தி இருக்கிறதான ஆண்டவரே அந்த சாபங்கள் பாவங்கள் ஆண்டவரே அந்த நோய்கள் வியாதிகள் வேதனைகள் ஹல்லேலூயா மறைந்து விட உதவி செய்யும் சுவாமி. அப்பா உம்மை பிடித்து கொண்டு அங்க ஆண்டவரே இங்க மரித்தாலும் கர்த்தாவே பரலோகத்தில் அவர்கள் பிழைத்திருப்பார்களே சுவாமி. இந்த இடத்துல அவர்கள் உங்களை மறுதளித்தால் ஆண்டவரே அவர்களுடைய முடிவு மிக பயங்கரமாய் இருக்குமே. அப்பா இன்று தினத்திலே அப்பா எங்க ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். யாருடைய ஆத்மா வீண் போகாதபடிக்கு நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு அதிசயத்திற்காக காத்திருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா. உங்களுடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ ஆண்டவரே அந்த வார்த்தையை வாழ்விலை கிரிய செய்யட்டும் சுவாமி. நீர் அவர்கள் கால்களை மான் கால்களை போல நீர் உறுதியாகவும் பலன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா அவர்கள் வலிவி விழாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. நீர் எங்களை தாங்கி ஏந்தி தப்பிக்கிறவருமாய் இருக்கிறீர் ராஜா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராயின் கண்களை நான் ஏறடிக்கிறேன் அப்பா. உம்முடைய உதவி எனக்கு பரத்திலிருந்து வருகிறது சுவாமி. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த தினத்திலே ஆண்டவரே உண்மை சார்ந்திருக்கிறதான உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஜீவனோடு வைத்திருக்கிறீரே ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறீரே 3 வேளையும் நீர் போஷித்து பராமரித்துக் கொண்டிருக்கிறீரே அதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொரு விசுவாசியின் வாசல்களின் மீது உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் மீது தகப்பனுடைய ரத்தத்தை தெளிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய ஆவியானவர் அவர்கள் இருதயத்திற்குள்ள ஆண்டவரை கிரிய செய்ய உதவி செய்யும் ஆண்டவர். இந்த நேரத்திலே கூட சுவாமி நாங்கள் சரீர பிரகாரம் அல்ல தகப்பனே. உங்களுடைய ஆவியானவர் எங்களுக்குள்ள இருப்பதினாலே நாங்கள் ஆவி நீதினாலே ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்ட ஆண்டவர் இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஒருமனப்படுத்திருக்கிறீர் ஆண்டவர். நீர் வல்லமை உள்ளவர். நீர் பராக்கிரமசாலி ஐயா. உமல் கூடாதது ஒன்றுமில்லை தகப்பனே. உமல் சகலமும் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா. திக்கற்றவர்களுக்கு நீரே சகாயராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நன்றி ராஜா. இந்த நேரத்துல எங்கள் மத்தியில இவ்வளவு வல்லமையாய் நீர் ஆண்டவரை அசைவடினதற்கு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த தினத்திலே பாடின ஒவ்வொரு பாடல்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த தினத்திலே பகிர்ந்து கொண்டதான ஒவ்வொரு ஆண்டவரே சாட்சிகளுக்காக தகப்பனே உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. உடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி உம்மை உயர்த்திக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனத்தையும் நாமத்திற்கு மாத்திரம் நாங்கள் ஏறடிக்கிறோம் சுவாமி. இந்த தினத்திலே உங்களுடைய வார்த்தைகளை படித்த ஒவ்வொரு பிள்ளையோட பிரசனம் இருந்து அந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தில் கிரியை செய்யட்டும் தகப்பனே. அவர்களை விடுவித்து நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் சுவாமி. எங்களை ஆண்டவரே பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்காய் பிழைத்திருக்க கர்த்தாவே நீர் எங்களை பயன்படுத்துங்க அப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையுடைய நாமத்துக்கு ஏறடிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரியும் அவருடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். மென்மேலும் அவருடைய தேவையை சந்திப்பார். ஸ்திரமாக நிற்க வைப்பார். பெரிய ஊழியத்தை கையில கொடுக்க போவார். ஆமென். ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் பாதுகாத்து நம்முடைய சட்டைகளுக்கிலே மறைத்து வைத்துக் கொள்வார். ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, forget not all his benefits. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.
கர்த்தர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். கர்த்தர் எல்லா அவக்கியங்களும் உங்களை காத்துக்கொள்வார். ஸ்திரமாக பலமாக உங்களை குறித்து அவர் இதற்கு திட்டங்களை செயல்படுத்துவார். உங்கள் மூலியமாக உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். சந்தோஷத்தை அருள்வாராக. Thank you all for joining us tonight. Tomorrow 8 o'clock we're going to join together as one family to serve God, to worship Him. Thank you all. God bless you. God be with you. Thank you, brother. Thank you, brother. Thank you so much. God be with you. Thank you, brother. Thank you, Auntie. Good Thank you, night. sister. Thank you, sister. Thank you. God bless. Thank you, sir. Good night, sir. Thank you, Anto. Thank you. God be with you all. Thank you.